நண்பர்களே, இன்று முக்கியமான விஷயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். யூகேல இந்த பொருளாதார சிக்கல், பொருளாதாரம் வளர்ச்சி மந்த நிலை, இது தொடர்பாக ஒரே ஆங்கில ஊடகங்களில் ஆர்டிகல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப பழைய பிரதமர், இப்பொழுது ரிசைன் பண்ண பிரதமர் கெய்ர் ஸ்டேமர் என்ன சொல்றாருன்னா, அவரால் இந்த பொருளாதார வளர்ச்சியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் லேபர் அரசாங்கமே தற்பொழுது தடுமாறிக் கொண்டிருப்பதாக பல தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதுக்கான காரணங்கள் பல. முதல்ல சொல்ற ஒரே விஷயம் இந்த பிரெக்சிட் பிரச்சனை. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் இருந்தது. ஆரம்பத்துல பிரெக்சிட் உடைந்து போய்விட்டது. ஏற்றுமதிக்கும் டாக்ஸ், இறக்குமதிக்கும் டாக்ஸ் என்று மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனைக்குள்ள, சிக்கலுக்குள்ள, அது ஒரு டிசாஸ்டர் என்று சொல்ல முடியாது, ஒரு சிக்கலுக்குள்ள யூகே தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணிகள் என்ன, இந்த விஷயங்களை எப்படி நாங்கள் பார்க்கலாம் என்பது தொடர்பாக நாம் இன்று டாக்டர் எஸ் யோகலிங்கம் அவர்களோடு கதைக்க போகின்றோம். MSDTE டைரக்டராக அவர் இருக்கின்றார். வணக்கம் யோகா. வணக்கம் அனஸ். வணக்கம் நேர்களே. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். அதேதான், நன்றாக, நிச்சயமாக சந்தோஷமா இருக்கின்றது உங்களை பார்க்கும் போதும். உண்மைதான். சரி, இந்த உண்மையில இலங்கையினுடைய இந்த பொருளாதார மந்த நிலையை இப்ப நீண்ட கால அனுபவம், நீங்க இங்க பல ஸ்டேட் ஏஜென்ட் எல்லாம் வச்சு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மந்த நிலைக்கான முக்கியமான காரணம் என்ன என்று நாங்கள் நோக்கலாம். அது முக்கியமாக இங்கே நீங்கள் சொன்னது போலும் இங்கே நடந்த பிரெக்சிட் என்றது ஒரு மாபெரும் தாக்கத்தை உருவாக்கியது. அத்துடன் இந்த உலக நாடுகளின் சண்டை, யுக்ரைன் ரஷ்யா ஓரா இருக்கலாம், அல்லது அமெரிக்கன் ஈரானியன் ஓரா இருக்கலாம். இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் காரணிகளாக இதில் தாக்கத்தை உருவாக்குகின்றன. இது இந்த மேலத்திய நாடுகள் மட்டுமில்லாமல் வெஸ்டர்ன் நாடு என்று இல்லாமல் அது தாயகமாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், அல்லது இந்தியாவாக இருக்கலாம், சைனா, எல்லா நாடுகளுக்கும் இந்த தாக்கத்தை அந்த போர் என்றது உருவாக்குகின்றது. அது முக்கியமானது. மற்றது இந்த பொருளாதாரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இங்கு உற்பத்திகள் இல்லாமை என்பதும் ஒரு மாபெரும் பிரச்சனை. அத்துடன் இங்கு பல பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு கியர் ஷார்மா என்று சொல்லக்கூடிய எமது முன்னாள் பிரதமர், தற்போது இடைக்கால பிரதமராக இருந்து கொண்டிருக்கின்றார், அவரே தன்னால் இதை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர் சொல்லாவிட்டாலும் அவர்களுடன் ஒன்றாய் இருப்பவர்கள் எல்லோரும் அவரை முன்னால் முடியாது, நீ விட்டுட்டு போகின்ற அளவில் கொண்டு வந்துவிட்டு இப்போது ஐக்கியராட்சியமே தடுமாறிக்கொண்டிருக்கின்றது, எப்படி இதை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்று சொல்லக்கூடிய வரையில். அப்படியாக இந்த பொருளாதாரம் என்பதுதான் அடிப்படை மனிதனுக்கான நிலைப்பாடாக, நாம் தொடர்ச்சியாக இங்கு வாழ்வதற்கு இந்த பொருளாதாரம் தான் அடிப்படையாக இருக்கின்றது. அந்த பொருளாதாரமே தடுமாறும் போது நாம் சரியான கஷ்டங்களை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது யூகேயாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்கேயும் உடனடியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இதன் முதற்கட்டமாக நாங்கள் பார்க்கக்கூடியது, இப்போது டெஸ்கோக்கு போனோம் என்றால் 1 பவுனுக்கு வாங்கியது இப்போது 3 பவுன் அல்ல 4 பவுனாக மாறிவிட்டது. ஒரு ட்ரொலி முழுக்க ஒரு 50 பவுனுக்கு வாங்கக்கூடியதை இப்போது ஒரு காவாசி தான் வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவுக்கு அந்த பொருளாதார எஃபெக்ட் என்றக்கூடிய தாக்கம் நம்ம பாதித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கியமாக ஆயில் சந்தையின் பிரச்சனையும் மற்றும் பண வீக்கத்தின் பிரச்சனையும் தான் இதுக்கு முக்கிய காரணங்களாக நான் பார்க்கின்றேன். இப்ப உண்மையில ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, மிகப்பெரிய நாடு என்று ஏன் இதனை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது? என்ன பிரச்சனை? நீங்க சொல்றது சரி. ஏன்னா பொதுமக்கள் மிகப்பெரிய கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களால இந்த சுமையை தாங்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே ஏன் இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளால் இதை சமப்படுத்த முடியவில்லை? என்ன பிரச்சனை? அதான் இதுக்கு முக்கிய பிரச்சனையாக நான் பார்ப்பது இந்த அமெரிக்காவா தான் இருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப், அதிலும் முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த வீச்சுக்கு போராட்டமில்லை, சண்டைகளை உருவாக்கி தன் வசம் அந்த நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும், அதன் ஊடாக அமெரிக்காவை ஒரு மாபெரும் சக்தியாக காட்ட வேண்டும் என்ற நிலப்பாட்டில் ஒருவருடனும் கதைக்காம் நேட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியுடன் பல நாடுகள் இணைந்து செய்த நேட்டோவுடன் கதைக்காமல் ஒரு ஈரான் போல நாடுகளுக்கு போய் அடிப்பதோ, ரஷ்யாவுக்கு போய் முந்தி கோல்ட் வார் செய்தது இருக்கின்றது தெரிந்தது. அது கூடி இயலாமல் தான் விட்டு வந்தார்கள். இப்போது ஈரான்டையும் இயலாமல் தான் இருக்கின்றது. ஸோ இவர்கள் தாங்கள் நினைத்த செய்யும் போது அது இந்த பயங்கர ஒரு தாக்கத்தை உலக நாடுகள்
இது அட்லீஸ்ட் இங்கேயாவது நாங்கள் 10 பவுன் உழைத்து 5 பவுன் செலவழிக்கின்றோம். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் 20 ரூபாய் உழைத்து 20 ரூபாயை செலவழிக்கின்றார்கள். அடுத்த நாளைக்கு என்ன செய்வது இல்லாத தடுமாற்றத்தில் ஏசியன் நாடுகள் இருக்கின்றன. அது இந்தியா, ஸ்ரீலங்கா மட்டுமில்லை, இந்தியாவை எடுத்தாலும் அதே நிலைமைதான். அதனால் இந்த இந்த பொருளாதார தாக்கத்தின் முக்கிய காரணமாக இந்த இந்த போராட்டம் என்று சொல்லாமல் இந்த உலக நாடுகளில் நடக்கும் போர்கள் தான் முக்கிய காரணிகளாக தற்போது இருக்கின்றது. அந்த போருக்கு அவர்கள் செலவு செய்யும் காசு அது பில்லியன்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரில்லியன்ஸுக்கு வருகின்றது. இதை அமெரிக்கா நான் கேள்விப்பட்டதுக்கு 20 பில்லியன் தான் செலவழித்திருக்கின்றது. ஆனால் ஆல்மோஸ்ட் 2 ட்ரில்லியன் செலவழித்ததாக கணக்கு காட்டுகின்றது. அப்படி என்றால் மிச்சம் எங்கே வரும் என்றால் எல்லா அரபு நாடுகளும் இந்த இதுக்கு கடன் பட்டிருக்கிறார்கள். மிச்ச அவ்வளத்தை அவர்கள் தான் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காவே இவர்களுக்கு அடிபணிந்து இவர்களுடைய அந்த நாடும் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் தாக்கங்கள். ஸோ இந்த போர் தான் தற்போது இருக்கும் நிலைமையில். அதோடு இருந்தா போல உங்களுக்கு தெரியும், COVID-19 வந்தது. அது கூடி ஒரு மாபெரும் தாக்கத்தை உலக நாடுகளுக்கு, எங்களுக்கு 6 மாதம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்ற அளவுக்கு கொண்டு வந்தார்கள். இப்படி அந்த பணவீக்கம், அது பணவீக்கத்தை உருவாக்கும். இந்த ஒயில்களின் விலை கூடி பணவீக்கத்தை உருவாக்கி, பொருளாதார வீக்கத்தை உருவாக்கி, எமக்கான அடுத்த நாளைக்கு எங்க உழைக்க போறோம். இங்கே இந்த நாடுகளில் இப்போது யூகேயில் பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. வேலை வாய்ப்பு இல்லாமல், படித்தவர்களாக இருந்தாலும் இங்கு புலம்பெயர்ந்து வந்து கஷ்டப்படுபவர்களாக இருந்தாலும் வேலைகள் என்பது இல்லாமல் இருக்கின்றது என்பதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. அதை வேலை செய்ய போனாலும் விசா இல்லாட்டி அது அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த பொருளாதார தாக்கம் தற்போது மாற்று உருவெடுத்து, தற்போது இங்கிருக்கும் வெள்ளையர்கள் இந்த புலம்பெயர்ந்து வந்த நாங்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி, இமிகிரன்ஸ் தான் காரணம் என்று சொல்லி அவர்களுக்கு அடிப்பதும் துன்புறுத்துற அளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்ல என்னடா இப்ப உண்மையான பிரச்சனையை விட்டுட்டு அவர்கள் திசை திருப்புகின்றார்கள் இந்த விஷயங்களை, இல்லையா? நிச்சயமாக இந்த உண்மையான பிரச்சனை இப்போது எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு நின்று நான் லிபரல் டெமோக்ராட்டிக், அப்போது நான் பார்த்தது ஒன்று, ஒரு துண்டு பிரசாரம் கன்சர்வேட்டிவினால் விடப்பட்டது. லேபர் 19 யூட்டர்ன்களை செய்திருக்கிறார்கள். கொடுத்த ப்ரமிஸ்லேருந்து 19 யூட்டர்னை செய்தால் இத்தனை இருக்க போகின்றது. அந்த 2 வருடத்திலேயே இத்தனை யூட்டர்ன் கொடுத்த வாக்குகளை மீறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இயலாமல் இருக்கின்றது. அதே போல இதை திசை திருப்புவதற்கு இந்த போர்களை உருவாக்குவது, இமிகிரன்ஸ் ப்ராப்ளத்தை கொண்டு வருவது, ரிஃபார்ம் போல அவர்கள் இந்த இமிகிரண்ட் தான் இங்க பிரச்சனை. இங்கே இமிகிரண்ட் பிரச்சனையும் 2 to 3% தான் இந்த நாட்டு இமிகிரண்ட் குறைவு. ஆமா. ஆனால் இவர்கள் அதை தூக்கி வச்சுக்கொண்டு அதை பற்றி கதைத்தோடன் இங்க பொருளாதாரத்தை பற்றி கதைக்காமல் அல்லது உற்பத்திகளை பற்றி கதைக்காமல் எப்படி சும்மா ஹேண்ட் அவுட் கொடுக்கறதை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சிஸ்டமாக செய்து வைத்திருக்க சரியாக NHS என்பது நல்ல ஒரு சிஸ்டம். ஆனால் அது தப்புன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கன் இதை அடாப்ட் பண்ணணும்னு பார்க்கிறார்கள். இவர்கள் வேணாம், இது வேணாம் என்ற போல வருகிறார்கள். போனால் 8 மணித்தால வெயிட்டிங் டைம், 8லேருந்து 10 மணித்தால வெயிட்டிங் டைம் ஹாஸ்பிட்டலில். இது தேவைதானா? இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அங்கு இலங்கையிலிருந்து முதலாவது உலக நாடு, இது ஒரு வளர்ச்சி பெற்ற நாடு என்று. ஆனால் இங்கு வந்தவர்கள் தான் தெரிகிறது இதில் இருக்கும் தாக்கங்களும் இதில் இருக்கும் வீக்கங்களையும். ஸோ இங்கு நாங்கள் இந்த பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் எமது மூதாதையர் சேமித்து வைத்தார்கள். நாங்களும் அதைத்தான் செய்கின்றோம். என்றாலும் அது காணாத நிலைமை தற்போது. எனக்கு இருக்கிற கவலை எனது பிள்ளைகளும் எனது பேர பிள்ளைகளின் நிலைமை எப்படி இருக்க போகின்றது என்பது. ஏனென்றால் தற்போது உங்களுக்கு தெரியும், இந்த பொருளாதாரத்தில் தாக்கத்தை அடுத்தது ஏற்படுத்துவது இந்த ரோபோட்ஸ் என்று சொல்லக்கூடிய, இப்போ டெஸ்கோக்கு போனால் ஆட்டோமேட்டிக் செக்கிங் சிஸ்டம் இருக்கின்றது. ஆகவே அங்கு மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகின்றது. அப்படின்னா எங்கு போய் வேலை செய்வது? உண்மைதான். இதுல இப்ப முக்கியமா சொல்றாங்க 2020 பிரெக்சிட் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறினதால வர்த்தக நடைமுறைகள் சிக்கலா போச்சு. ஏற்றுமதி இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளன. பல துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே அடுத்தது கோவிட், நீங்க சொன்னது போல அரசு பெருமளவில் கடன் வாங்கி உதவி திட்டங்களை வழங்கியது. இதனால் அரசினுடைய கடன் சுமை அதிகரித்து விட்டது. உணவு, மின்சாரம், எரிவாயு மற்றும் வீட்டு செலவுகள் அதிகரித்து விட்டன. மக்களினுடைய வாங்கும் திறன் இல்லாமல் போய்விட்டது. இப்ப இதெல்லாத்துக்கும்
இப்ப வருகின்ற புதிய பிரதமர், லேபருடைய புதிய பிரதமர் ஆண்டி வந்து ஒரு தீர்வை தருவார் என்ற ஒரு பிரச்சாரம் தற்பொழுது அதிகமாக செய்யப்பட்டு வருகிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான சாத்தியம் இருக்கா? இது சாத்தியம் வெரி வெரி குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இதை கொஞ்சம் மாற்றாக பார்க்கலாம் என்று சொல்லி அவர் சொல்கிறார், எமது அனைத்து ஃபோக்கஸையும் வெஸ்ட்மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்டுக்குள் வைத்துள்ளோம். அதை மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வோம். அதனூடாக லோக்கலைஸ் பண்ணுவோம், அதனூடாக மக்கள் மயமாக்குவோம் என்ற அறிவில் தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் என்று. நீங்கள் எவ்வளவுதான் வித்தியாசமாக ட்ரை பண்ணினாலும் என்னை பொறுத்தவரையில் தேசிய தலைவர் சொன்னது போலவும் தற்காப்பு பொருளாதாரம் என்பது இருந்தால்தான், தற்சார்பு பொருளாதாரம் இருந்தால்தான் எமக்கான வழிமுறைகள் பிறக்கும். இங்கு இப்போது ஊரில் பார்த்தாலும் சொந்தமாக தொழில் செய்வதற்கு ஒருவருக்கும் ரெடி இல்லை. ஆனால் புலம்பெயர்ந்து போவோம் என்றால் ரெடியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அந்த பொருளாதாரம் இப்போது மார்க்கெட் தச்சர் இங்கு இந்த கோல்டுக்கு பெரிய ஒரு வேலைப்பாடுகள் முந்தி நடந்து கொண்டிருந்தன ஸ்காட்லாந்து சைடில். அதில் வருமானம் இல்லாமல் போகும், வருமானம் இல்லை என்று சொல்லி அதையெல்லாம் மூடிவிட்டார். அது எவ்வளவோ மக்களுக்கான தொழில் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருந்தது. அது தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டியது ஒன்று. ஆனால் இங்கு இந்த நாடுகளில், இந்த முதலாம் தர நாடுகளின் பிரச்சனை வந்து இந்த முதலீட்டாளர்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கூட வேண்டும். அது யார் இருக்கிறான், நீ இருக்கிறீங்களோ இல்லையோ என்பது கதை இல்லை. கோஆபரேட் கம்பெனியோட விஷயமா அதானே, மக்களை உறிஞ்ச வேண்டும், அவர்கள் பெருசாகணும். அதேதான். அவர்கள் எவ்வளவு தங்களுக்கு வருமானத்தை கூட்டி காட்டுகிறார்களோ அதன் ஊடாக தாங்கள் பெரியவர்கள், அதோட 4 கோஆபரேட்ஸ், இது ஒரு கோஆபரேட்ஸே உறிஞ்சி இழுக்கும், இனி 4 உண்டாக்கி போட்டு அது இன்னும் இழுத்தெடுத்து அது மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள். அவை கன்சர்வேட்டிவ் வந்து இந்த நாட்டில் எடுத்து பார்த்தோம் என்றால், கன்சர்வேட்டிவ் இந்த நாட்டைத்தான் பாதுகாப்பதாக இருக்கும், மக்களை பாதுகாப்பதாக இருக்காது. அதுக்கு தெரியும், நாட்டை பாதுகாத்தோம் என்றால் மக்கள் தண்டை பாட்டுக்கு வந்துடுவார்கள், அல்லது அவர்களுக்கு கண்ட ஒரு சிஸ்டம் இருக்கின்றது இங்கு, யூனிவர்சல் கிரெடிட் என்ற சிஸ்டம். ஆகவே அதன் ஊடாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு போவார்கள். அதையும் அவர்கள் மினிமைஸ் பண்ணி தான் கொடுத்து வேலைக்கு போகணும், வேலைக்குத்தான் ஃபோக்கஸ் பண்ணுகிறார்கள். ஆனால் வேலை கிடைப்பதில்லை. ஆகவே எங்கே போவது? ஆகவே தொடர்ச்சியாக அவர்கள் காசை இந்த பக்கத்தால் காசு எடுத்து அந்த பக்கத்தால் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்றால் நான் சொல்லுவேன். ஆகவே இப்ப கன்சர்வேட்டிவால முடியாது. லேபர் வந்து நார்மலாக மக்களுக்கான கவர்மெண்டாக இருக்க வேண்டும், இந்த நாட்டுக்கான கவர்மெண்ட், மக்களை ஆனா அது கூடி செய்யாம இருக்கிறார்கள் மக்களுக்காக. சரி வராது என்றுதான் நான் சொல்லுவேன். அடிபணம் சொல்றாரு என்னடா, கவுன்சில் டாக்ஸ் எல்லாம் குறைக்க போறேன், எல்லாம் வரவாசியா குறைக்க போறேன், பொருளாதார உற்பத்தி துறைகளை எல்லாம் கொண்டு வர போறேன் என்று சொல்றாரு. அடுத்தது என்ன பிரச்சனைனா, இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல்களை இந்த முறை லேபர் வந்து விழுந்ததுக்கான பல காரணங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று வந்து இந்த கவுன்சில் டாக்ஸ், பொருளாதார வீக்கம், இந்த பிரச்சனைகள் வந்து மிக முக்கியமான பிரச்சனையா இருந்தது. ஆகவே இப்ப கரண்ட் பில், தண்ணி பில் எல்லாமே டபுள் ட்ரிபிளாக மாறிவிட்டது. எனவே அவர் சொல்கின்ற சாத்தியப்பாடுகள் ஏழுமா? இதுதான் இது எப்போது இந்த ஓர்கள் நிற்கப்படுதோ அது நட்பது என்பது நடக்க முடியாத ஒரு காரியமா இருக்கும். ஏனென்றால் போர் நின்றால் அமெரிக்காவுக்கு காசு வருவது நின்றுவிடும், அங்கு வெப்பன் செய்யும் ஃபேக்டரிஸோ கம்பெனிஸுக்கு காசு வருவது நின்றுவிடும். அடுத்தது பார்மசூட்டிக்கல், இந்த ஓர் இருந்தால்தான் பார்மசூட்டிகளும் வளரும். ஆகவே இந்த ஓர் நின்றால்தான் இவர்கள் இங்கு சொல்வது நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவர்களுக்கு வேண்டும், ஒரு பக்கத்தில் இவர்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு போரை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இங்கால யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு யுக்ரைன் வடிவாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், ரஷ்யாவுக்கு எதிராக நிற்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கோம். இந்த போருக்கு வேறொரு மாற்றுவீடாக சைனாக்கு எதிராக போனாங்கன்னா அவர் ஒரு கோவிடை இறக்கி விடுவார். அப்படியே ஏதோ ஒரு விதமாக மக்களை தாக்கும் ஒரு செயலாக நடக்கும். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் பிரெக்சிட்டிலிருந்து வெளிவந்தது ஒரு தப்பான விஷயம். அந்த தப்பை நிவர்த்தி செய்வதற்கு லிபரல் டெமோக்ராட் என்று சொல்லக்கூடிய நான் இருப்பதற்காக சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் மீண்டும் அதில் போய் ஜாயின் பண்ண வேண்டும். அப்பத்தான் ஒரு பொருளாதார சந்தையை நாங்கள் வளப்படுத்தலாம், நாங்கள் நிமிர்ந்து நிற்கலாம். அது யூகே பொறுத்தவரையில் அது முக்கியமாக பணத்தில் மிக உயரத்தில் நின்றது, எல்லா நாட்டிலும் விட உயரத்தில் நின்றது. ஆகவே இவர்கள் பார்த்தார்கள் இந்த மற்ற
மற்ற 28 நாடுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்ப ஆனால் அது சாத்தியமா யோகா? என்ன அது என்ன பிரச்சனைடா? இப்ப ஓகே, இப்ப வந்து பிரெக்ஸ் இன்னொரு யூரோப்பியன் யூனியன்ல சேர போறீங்களா என்று சொல்லி ஒரு ரெஃபரண்டம் ஒன்று வச்சா நிச்சயமாக 100% பேர் வந்து சேருவோம் தான் சொல்லுவார்கள். ஏன்னா அவ்வளவு தூரம் அடிபட்டு இருக்கின்றார்கள். ஆனா இப்ப லிப்டமுடைய கொள்கை வந்து ஓகே சேர சொல்லி, ஆனா இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லையே. ஏன்னா இப்ப கைஸ்டமர் வந்து ஒரு பிளெக்சிபிளான ஒரு போக்கை கடைபிடிக்கும் பொழுது இங்கான நைஜல் ஃபராஜ் வந்து குழம்பி கொண்டிருக்கின்றார். குழம்பியே அவருக்கு வந்து மிகப்பெரிய பிரதமர் பதவிக்கே பெரிய ஆபத்து வந்துடுது. ஆகவே இது சாத்தியமா? ஆம். ஏனென்றால் இப்ப நைஜல் ஃபராஜ் தான் அடுத்த முறை எலெக்ஷனில் எல்லோரும் நினைக்கிறார்கள் நைஜல் ஃபராஜ் வருவார் என்று. பிரதமராக நைஜல் ஃபராஜ் இப்போது இவருக்கு இன்னொரு 3 வருஷம் இருக்கின்றது. அதுக்கு முதலும் கோல் பண்ணலாம். அல்ல மேக்சிமம் 3 வருஷம் 5 வருஷத்தில். ஸோ அதுக்கு இடைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் நைஜல் ஃபராஜ் லெஸ்கோல இப்ப கன்சர்வேட்டிவே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. லெஸ்கோல எலெக்ஷன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ரன் பண்ண முடியாது. நைஜல் ஃபராஜும் அதை தான் சொல்ல போறேன். எலெக்ஷன் வரும்போது கன்சர்வேட்டிவ், லேபர், லிப்டெம் அண்ட் கிரீன் பார்ட்டியா இருக்கலாம், எல்லோரும் நைஜல் ஃபராஜுக்கு எதிராக தான் நிற்பார்கள். இந்த எதிர் ஓட்டை வைத்தே அவர் ஒன்றாலும் ஒன்று விடுவார் சில நேரம். ஆனால் அவர் வந்து என்ன செய்ய போகிறார்? அவர் வந்து சொல்லக்கூடியது இமிகிரண்ட்ஸை வெளியேற்றணும், போட்டில் வரவர்களை நிப்பாட்ட வேண்டும். மற்றும்படி அவரிடம் இருக்கும் பாலிசிஸை பார்த்தால் ஒரு ஆன்டி ஆன்டி ஃபாரினர்ஸுக்கான பாலிசியை தான் அவர்கள் வைத்துக் கொண்டு வேலை செய்கிறார்கள். இதில் சாட்லி எம்மவரும் இந்தியன்ஸோ ஏசியன்ஸும் விழுகிறார்கள் என்பதுதான் ஒரு இல்ல. அது வந்து அது ஒரு நிரந்தர தீர்வுக்கு சாத்தியப்படாது. அந்த விஷயம் வந்து என்னடா இப்ப ஓகே, ட்ரம்ப் வந்து பல விஷயங்களும் சொன்ன, முஸ்லிம் நாடுகளை எல்லாம் பிளாக் பண்ணணும், விசாவை பிளாக் பண்ணணும், அதெல்லாம் அது வந்து வந்த ஒரு 100 நாட்களுக்குள்ள அதெல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாம போயிடுது. இப்ப நெதர்லாந்து பாருங்களேன். இப்ப நெதர்லாந்துல என்ன சொன்னார்கள்? ஃபாரின் எல்லாம் அனுப்பணும் வின் பண்ண அப்புறம் அதை பற்றி பேச இயலாது, பேசி பிரயோசனம் இல்லைன்னு அவர்களுக்கே தெரியும் இல்லையா? ஆமா. இது என்ன தற்போது இருக்கும் நிலப்பாடு இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுகளில் இஸ் மல்டி கல்ச்சரிசம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றாய் வாழ வேண்டிய நிலப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். இப்போது வந்திருந்தோடு இது வெள்ளக்காரன் நாடு, காப்லி நாடு அல்லது ஏசியன் நாடு என்று சொல்ல இயலாது. இந்தியா எடுத்தால் இது ஒரு ஹிந்து நாடு என்று, இந்துக்களின் நாடு என்று சொல்ல இயலாது. இது எல்லாரும் கலந்த கலவை தற்போது. அது இப்ப இலங்கை என்று எடுத்தால் ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், முஸ்லிம்ஸா இருக்கலாம், எல்லோரும் கலந்த கலவையாய்த்தான் இருக்கின்றது. ஆகவே இது இப்போது ஒரு கலந்த நாடாகத்தான் ஸ்பெஷலி யூகே மல்டி கல்ச்சரிசம் இங்கு தலை தூக்கி நிற்கின்றது. அதோட இவர்கள் டெமோக்ரஸி என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் தான் மூத்தவர்கள் டெமோக்ரஸி என்று சொல்கிறார்கள். இப்ப இலங்கை எடுத்தால் நாங்க டெமோக்ரஸியை பற்றி எனக்கண்டா யூகே இலங்கையில் டெமோக்ரஸி இருக்கான்னு தெரியல. சேம் டைம்ஸ் லைக் இந்தியாவும் இருக்கலாம். தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் அது இருப்பது குறைவாக இருக்கும். ஆனால் இங்கு இவர்கள் டெமோக்ரஸியில் தான் நாங்கள் வாழ்கிறோம், மக்கள் சொல்லைத்தான் கேட்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் கேட்கத்தான் வேண்டும், மல்டி கல்ச்சர்ஸை வைத்திருக்கத்தான் வேண்டும். இதை மாற்ற இயலாது, இமிகிரேஷனை திறத்த இயலாது, ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து வெளியும் பெறவே இயலாது. இப்ப வந்து ஆண்டி பேர்னம் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என்ன? அதிகார பரவலாக்கம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்துவோம் என்று சொல்றார். லண்டன்ல மட்டும் முடிவெடுப்பதை குறைத்துவிட்டு மான்செஸ்டர் போன்ற நகரங்களுக்கும் அதிக நிதி மற்றும் கொள்கை அதிகாரங்களை வழங்க வேண்டும், முதலீடு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்றார். உள்கட்டமைப்பு முதலீடு, பொது போக்குவரத்து, வீடுகள், தொழில், உள்ளூராட்சி வளர்ச்சி திட்டங்கள்ல முதலீடு. அடுத்த தொழில்துறை மீளுருவாக்கம், அதாவது இரும்பு உற்பத்தி, அடுத்தது கிரீன் எனர்ஜி போன்ற துறைகளில் பிரிட்டனின் உற்பத்தி திறனை வளர்க்க வேண்டும் என்று. அப்ப ஏன் இப்ப வீட்டு வசதி, ஸ்கில்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில ஓகே, அவர் சொல்றத இப்ப ரிஷி சுனக்கே ஒரு பொருளாதார நிபுணர், அவராலேயே செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்ப கோர்டன் பிரவுன் இருந்தார், அவர் ஒரு பொருளாதார நிபுணர், அவரே பிரச்சனைக்குள்ளாகி வெளியில போயிட்டார். அப்ப இந்த சூழ்நிலையில இப்ப பிரித்தானியா ஒரு உறுதியான தலைமைத்துவமற்ற ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருகிறது. இதற்கான காரணம் என்ன? முக்கியமாக இதுதான். இந்த நாடு யூகேன்னு சொல்லக்கூடிய நாடு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்ல, ஒரு கோஆப்ரேட்ல தான் இது ரன் பண்ணி கொண்டிருக்கு. ஒத்து பார்த்தீங்கன்றால் டாப் HSBCயா இருக்கலாம், அல்லது பார்க்லேஸ் பேங்க், இந்த ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் யூகேயில் தான் இருக்கு. யூகே இஸ் த ஹப் ஃபார் ஆல் த பிக் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் இங்கே தான் இருக்கின்றது. இதை வைத்துக் கொண்டுதான் இப்ப
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமூஸ்ல இருக்கிற கப்பல் போகாமல் இருப்பதற்கு காரணம் இன்சூரன்ஸ் கவர்டு இல்லை. போச்சண்டா அவ்வளவுதான். அப்ப இவங்க அமெரிக்கா ஈரான் நம்ம அடிபடலாம், ஆனால் யூகே தான் கண்ட்ரோல் பண்ணது சண்டே என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி இவர்கள் இதில் தான் போக்கஸ் பண்ணி இருக்கின்றார்கள். இந்த கோஆபரேட் வேர்ல்டில் போக்கஸ் பண்றார்களே ஒழிய இந்த பொருளாதாரத்தில் இவர்கள் செய்யவில்லை. இப்போது வரப்போகும் பிரைம் மினிஸ்டர் அதை உருவாக்குவோம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். மான்செஸ்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணப்பட்டு, நான் நேற்று பார்த்த நியூஸில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இங்கு நல்ல வடிவாக ட்ரெயின் ஓடுகின்றது, நல்ல வடிவாக போக்குவரத்து சேவை, நல்ல வடிவாக NHS வடிவாக வேலை செய்கின்றது என்று. ஆனால் மற்ற இடங்களில் இது வேலை செய்கின்றதா என்றால் கேள்விக்குறி. பர்மிங்கமோ ஸ்காட்லாண்டோ வேல்ஸ் என்றால் அங்கிருப்பவர்களை போய் கேட்டால் இங்கு என்னதான் சரியாக ஓடுகின்றது என்ற கேள்விக்குறியை உடனே வைத்து திருத்தி விட்டுருவார்கள் இவர்களை. அல்லது ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி அங்கே கண்ட்ரோல் பண்ண இயலாது ஸ்கொட்டனை, அப்படின்னா லேபரில் கன்சிடர் தான் கண்ட்ரோல் பண்ண வேணும், ஆனால் இவர்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாது என்றால் அவர் சொன்னால் இங்கே இருப்பவர்கள் நீங்கள் செய்கிறீர்களே இல்லை என்று. ஆனால் முக்கியமாக இவர்களுக்கு இந்த வெள்ளைக்காரர்களுக்கு அறிவுத்தன்மை மிக மிக வலுவானது, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதில் நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அது குறைவாக நினைக்க முடியாது. இவர்கள் நினைத்தால் எத்தனையோ செய்யலாம். இப்போது அமெரிக்கா சொல்வது போல் கனடாவை அடுத்த அனெக்ஸ் நாடாக மாற்ற போகிறேன் என்றும், அல்லது கிரீன்லாண்டை தான் பிடிக்க போறேன் என்று நினைத்தால் செய்து விட்டுருவார்கள். அவர்களுக்கு ஒரு அறிவு தேவையில்லை, கொண்டை ஆமிய இறக்கி. ஆனா வெனிசுவேலா மாதிரி இப்ப ஈரானை கட்டுப்படுத்த முடியல என்றுதான் ட்ரம்பினுடைய கோபம். நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிற கோபம் அதுதான். இது என்னென்று இதை நாங்கள் முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமூஸ் என்னை பொறுத்தவரையில் ஈரானுக்கு கிடைத்த ஒரு ட்ரம்ப் கார்டு. களத்தில் சரியாக பிடித்து நெருக்கி விட்டார்கள். அதில் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். தற்போது ட்ரம்புக்கு இருக்கும் பிரச்சனை, தான் இதிலிருந்து எப்படி வெளிவந்தால் தான் தன் நிலைப்பாடோ தன் பிரசிடென்சியே இருக்கும் என்ற நிலைமையில் இருக்கின்றார். அதில் கொஞ்ச நாளில் அவருக்கு அதிகம் இல்லாமல் போய்விடும். அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கே ஒரு பிரச்சனை வரும். அதோடன் தற்போது இருக்கும் நிலைப்பாட்டில் அமெரிக்கா அந்த டொலரைத்தான் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பரிமாற்று நாணயமாக இருக்கின்றது. அது கொஞ்ச நாளில் அது மாறப்போகின்றது. ஒரு 5-10 வருஷத்தில் மாறும். பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஒரு நாணயத்தை கொண்டு வருகிறார்கள். ஆப்பிரிக்காவும் ஒரு நாணயத்தை கொண்டு வர பார்க்கின்றது. ஆனால் ஆப்பிரிக்காவை விட மாட்டார்கள் என்றால் அது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியாக தமக்கு அடிமையாக இருக்கும். ஆனால் பிரிக்ஸ் வரும்போது அதை கொஞ்சம் கடக்குவது கஷ்டமாக இருக்கும். அதில் யூகேயும் இருக்கிறது, இந்தியா இருக்கிறது, பிரேசில் இருக்கிறது, ஐ திங்க் சைனா இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இவர்கள் அடக்குவது கஷ்டம். அந்த நாணயம் வந்ததென்றால் டாலர்ஸுக்கான மதிப்பே இல்லாமல் போய்விடும். அதுக்கு பிறகுதான் உண்மையான வேல்யூ சக்தி மேபி யூகேயும் வளர்ந்து வரதுக்கான சாத்தியக்கூறும் இருக்கின்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்ப இவர் சொல்றார், முதலீட்டை ஈர்க்க வேண்டும், வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்க வரி சலுகைகளை மற்றும் வணிக ஆதரவு கொள்கைகளை அறிவிக்க வேண்டும், புதிய தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளில் முதலீடு, ஏற்றுமதி வர்த்தகம். இப்ப இந்த விஷயங்களை இவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இப்ப இங்க உள்ள முக்கியமான கம்பெனிகள் எல்லாம் அயர்லாந்துக்கு போய்விட்டது. ஏனெனில் இங்க வரி சுமை தாங்க முடியாமல் அயர்லாந்துக்கு போய்விட்டது. ஆகவே இது சாத்தியப்படுமா? இங்க உற்பத்தி திறனை அதிகரிப்பது என்பது எந்த வழியில சாத்தியப்படும்? ஆமா, இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, இந்த நாட்டில் யூகேயில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பிறந்தவருக்கு டாக்ஸ் போடுவார்கள். பிறகு அவரை வளர்த்தெடுத்தவருக்கு சாப்பாட்டிலிருந்து, எண்ணெயிலிருந்து, அனைத்து வேலையிலிருந்து, நீங்கள் எங்கு சென்றாலும் கடைசியா சாகும் போது பெட்டிக்கும் ஒரு டாக்ஸ் இருக்கும். ஆகவே எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருக்கு. அப்போ ஒரு வீடை வாங்குனாலும் அதுக்கும் டாக்ஸ் இருக்கு. எதை எடுத்தாலும் ஒரு டாக்ஸை எடுத்து அதனால் இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த டாக்ஸேஷன் பலரை முதலீடு செய்ய விடாது. அது முக்கியமாக இப்படியான டாக்ஸ்களை போடும்போது இவர்கள் இங்கு இருப்பவர்களே வேற நாட்டில் கொண்டே தமது ஹெட் ஆஃபீஸை வைத்துக் கொண்டு இங்கு பிசினஸ் செய்கிறார்கள். ஏனென்றால் அங்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆகவே அந்த டாக்ஸை 20 இங்கெல்லாம் ஒரு வேலை செய்தால் உங்களுக்கு தெரியும் 20% டாக்ஸ் கட்ட வேண்டும். அப்படி பார்க்கல அது 1/5 மணி போயிடும். அதுக்கு பிறகு நேஷனல் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும். அதுக்கு பிறகு மிஞ்சிற காசை போய் 100 பவுனில் 70 பவுனை போன்று மோகேஜையும் பில்ஸையும் சாப்பாடையும் போட்டால் 50 பவுன்லேருந்து 60 பவுன் போயிடும். அதுக்கப்புறம் 10 பவுனை வச்சு தான் நீங்க எதுவுமே செய்யலாம்.
என்றால் எப்படி வாழ்வது என்ற கேள்விக்குறி இருக்கின்றது. அல்லது இப்ப இந்த இவர்கள் தற்போது 12.59 என்று நினைக்கின்றேன் மினிமம் வேஜஸ் பே பண்ண வேண்டும். அதில் எத்தனை இடத்தில் அது உருப்படியா பே பண்றாங்கன்றது இல்லை. ஆனால் அதை பே பண்ற அது இப்போது தற்போது இருக்க நிலைமையில் 2008 இப்போது இருக்க நிலைமையில் அந்த விலைவாசி 3 மடங்கு கூடிவிட்டது. ஆனால் எங்களுக்கு வந்த சம்பளமோ 3,000 கூடவில்லை. அது நாங்கள் நிச்சயமாக அது கூடியிருந்தால் எங்களுக்கு 30 பவுன் இப்போது தர வேண்டிய வந்திருக்கும். ஆனால் 12.59 தான் தருகின்றார்கள். ஆகவே இந்த எமக்கான சம்பளங்கள், எமக்கான வேலைப்பாட்டுக்கான நிலைப்பாடுகள், எமக்கான உறுதியான வாழ்க்கை தரங்கள் இருந்தால்தான் நிம்மதியாக வாழலாம். அது இல்லாமல் போய்கொண்டுதான் இருக்கின்றது. யூகேயோ ஈவன் கனடாவோ அமெரிக்காவோ ஆஸ்திரேலியா இந்த நாடும் எல்லா நாடும் இது இங்கு மட்டுமல்ல எல்லா நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றதான் நான் நினைக்கின்றேன். அடுத்து இப்ப முக்கியமான ஒரு கதையாடல் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருகின்ற விஷயம் என்னன்னா, இந்த பெனிஃபிட்ல இருக்கிறார்கள், சொகுசாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்னொரு விஷயத்தை தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதை ஒரு குத்தி காட்டுகின்றன. அதனால்தான் இந்த ILR பிரச்சனை எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நீளுது. அவை அப்படியா பெனிஃபிட்ல இருக்கிறார்கள், சொகுசாக வாழுகின்றார்கள், மற்றவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், அப்படியா பார்க்கலாம்? அது அப்படி பார்க்க தேவையில்லை. இவர்களுக்கு மீடியாவுக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் வேணும், மக்களை தங்கமாசம் இழுத்து வைத்திருக்கணும்ன்றதுக்காகத்தான் சொல்லுகிறார்களே தவிர பெனிஃபிட்டில் இருந்தால் போல அவர்களுக்கு கொடுக்கதோ ஒரு 500 பவுன் தான் கொடுப்பார்கள். வீடும் கொடுத்து ஒரு 500 பவுன் கொடுப்பார்கள். இதில் நீ வாழ வேணும் என்று 500 600 பவுன் தான் மேக்சிமம் கொடுக்கின்றார்கள். இங்கு நாங்கள் வாழ்வதற்கு அட்லீஸ்ட் ஒரு நார்மலா இருப்பவர்கள் ஒரு 3000 போனாது மினிமம் உழைக்க வேண்டும். அதுக்கு மோர்கேஜ் 1500 கட்ட வேண்டும், பில்ஸ் 500 கட்ட வேண்டும், சாப்பாடு 500 போனால் 2500 போனால் 500 ஆவது மிஞ்சும். ஆகவே உத்து பார்த்தோம் என்றால் பெனிஃபிட் இருக்கிறவரும் சும்மா இருந்தோண்டு 500 பவுன் எடுக்கிறார், வேலை செய்து கஷ்டப்படுபவரும் 500 எடுக்கிறார் என்று. ஆனால் டபுள் வேலை செய்தால் ஒரு 5000 உழைத்தால் உங்களுக்கு கூட இருக்கும். அங்கே எப்பயுமே 500 தான் கிடைக்க போகிறது. என்றாலும் அவர்கள் இந்த சிஸ்டம் ஒன்று இருக்க வேண்டும், அந்த பெனிஃபிட் சிஸ்டம் உண்டு. இது விருப்பமோ விரும்பவில்லையோ இந்த சிஸ்டம் இருக்க வேண்டும் என்று இந்த நாடு உருவாக்கி வைத்துள்ளது. தற்போது அந்த சிஸ்டத்தை மாற்றுவோம் என்று சொல்லி அதில் அடிஷனல் இல்லை. இது அங்கு நீங்கள் போய் தொடர்ச்சியா இருந்தீர்கள் என்றால் இப்ப இயலாதவர்களைத்தான் அங்கு இருக்க விடுவார்கள் தொடர்ச்சியாக, டிசேபிலிட்டி இருந்தால். ஆனால் அது இல்லாமல் வேலை செய்யக்கூடியது என்றால் மேக்சிமம் புஷ் கொடுத்து வேலைக்கு அனுப்புவார்கள். நீ ஏதாவது போய் செய், ஒரு 500 பவுன் உழைத்தீங்கன்னா அந்த காசும் வராது. பிறகு அவனுக்கு 500 பவுன் உழைச்சா காணும். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நீ உழைத்து விட்டீர், ஆகவே உனக்கு வீடு மட்டும் தாரம், நீரே சாப்பிட்டு கொள்ளும். நீர் நாங்கள் தாரதும் 500, நீர் அங்கே எடுப்பது 500 சரிதானே. அதே போல வெளியில் இருப்பவர்கள் நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு 3000 உழைக்கிறோம் 4000 உழைக்கிறோம், இது சும்மா இருந்து உழைக்கிறார்கள். சும்மா இருக்கவில்லை, அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையால் தான் நாங்கள் போய் கிளைம் பண்ணுகிறார்கள். அந்த கிளைம் ஒரு காலகட்டத்தோடு நிப்பாட்டுப்படும், அது தொடர்ச்சியாக விட மாட்டார்கள். அதுக்கு அந்த சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள். இங்கே யூனிவர்சல் கிரெடிட் ஜாப் சென்டர்ஸ் இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக அவர்களை புஷ் பண்ணி வேலை செய்ய செய்ய வைக்கின்றார்கள். அதில் சிலர் அதில் தமக்கு இயலாது என்று சொல்லி ஒரு வீடை எடுத்து போட்டு உள்ளுக்க போய் இருந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கஷ்டப்படாமல் வாழலாம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் நல்லாக வாழணும், நல்ல நிலைமைக்கு வர வேணும் என்றால் உழைக்க வேண்டும், முதலீடுகள் செய்ய வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். அப்படி என்றால் தான் முன்னுக்கு வரலாம். நீங்கள் வாழலாம் என்றால் அதில் போய் இருக்கலாம். ஆனால் முன்னுக்கு ஒரு நல்லவராகவோ அல்லது ஒரு படித்த தரத்தை காட்ட வேண்டும், எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, எனக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கின்றதை காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் உழைக்க வேண்டும். நான் சொல்லுவேன், இங்க இருக்கும் ஒவ்வொருத்தரும், நாங்கள் தமிழர்கள் எப்போதுமே உழைப்பில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லாதவர்கள், எப்போதுமே உழைப்போம். அந்த அடிப்படையில் அதை நாங்கள் செய்ய வேண்டும். இது அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழருக்கு அந்த இந்த பொருள் அடங்காது. நாங்கள் தமிழர் அதிகமாக ஈவன் இந்தியன்ஸ் கூடி கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள். அவர்களுக்கு அந்த லொக்கும் சிஸ்டம் இருக்கு. ஆனால் ஆப்பிரிக்கன்ஸோ ஆப்கானிஸ்தான்ஸ் இதுக்கு நான் அவர்களை தனிமைப்படுத்த சொல்லவில்லை. இதில் அந்த பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்போது ஆப்கானிஸ்தானில் இவர்கள் இந்த கோல்ட் வார் செய்துவிட்டு கனவேரை எடுத்தார்கள். அதே போல இப்ப தற்போது பார்த்தால் ஈரானிலிருந்து கனவேர் வரப்போகணும்ன்றதுனால் பெரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் எடுக்க மாட்டோம்,
ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வெளியில வர வேணும் என்றால் ஈரானியன்ஸ் கன பேர் வரப்போறார். இவர்கள் செய்த அட்டாசல்தான் அவர்கள் அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். பலஸ்தீன்காரராவோ ஈரானியனா இருக்கலாம். சொல்றேன், இது அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும்போதுதான் இதை மென்ஷன் பண்ணுகிறேன். இவர்கள் செய்த தாக்கம் தான் அந்த பாதிப்பு, ரைட்? ஆகவே இவர்கள் அதுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது இவர்கள் கடமை. இப்ப எங்களுக்கு தமிழர்களுக்கே அடைக்கலம் தருகிறார்கள். இவர்கள் காமன்வெல்த்தில் நாங்கள் இருக்கின்றோம். இவர்களின் ஆதிக்கத்தில் நாங்கள் இருந்தவர்கள். அதனால்தான் நமக்கு இடம் தருகிற ஒழிய இவர்களுக்கு அந்த அன்போ காதலோ இல்லை எங்கள். இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்குள்ள இருக்கிற காரணத்தினாலதான் இடம் தருகின்றார்கள், அதனால் மட்டும்தான். அல்லது எங்களை எல்லோரையுமே, நான் சென்ற இடத்தில் ஒருவர் சொன்னார், ரிஃபார்மில் சேர வேண்டும், அதுதான் சரியான வழி, இந்த நாட்டை ரிஃபார்ம் பண்ண வேண்டும் என்று. நான் சொன்னேன், பிரச்சனை இல்லை, நீங்கள் சேருங்கள். முதலாவது உண்டு அப்பனை நாட்டுக்கு திருப்பி அனுப்புவான், அது பிறகு உன்னையும் அடுத்தது நீங்க பிறந்திருந்தால் உன்னையும் அனுப்புவார்கள் என்று நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன். அப்படித்தான் இவர்கள் வெள்ளைக்காரர் கொண்டு வருகிறார்கள். அதுவும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்ல இருக்கிறவர்கள். அது ரைட் விங் ஒர்க் பண்ணாது. அது ஒரு ரைட் விங் எங்கேயுமே ஒர்க் பண்றது இல்லையே. ஒரு சிக்கலை கொண்டு சுத்தி ஒரு சிக்கலை கொண்டு விட்டுரும். அது ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும், மக்களை பயப்படுத்தும், மக்களை அடிமைப்படுத்தும், மக்களை நாட்டை விட்டு ஓட பண்ணும். ஆனால் துணிந்திருந்தால் அது திரும்பி போய் விட்டுருவார்கள் இவர்கள். உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இங்க முஸ்லிம்களுக்கு எதிராக மான்செஸ்டர் எல்லா இடமும் இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். கடைசியாக ஹரோவில் எங்கள் வீட்டுக்கிட்ட தான், அங்க வரும்போது எல்லா அந்த இடத்து மக்கள் எல்லாம் துணிந்து போய், வெள்ளைக்காரர்களா இருக்கலாம், பலர் போய் ஏசியன்ஸா இருக்கலாம், நாங்கள் வருகிறோம் வாங்கள் பார்ப்போம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதோட அந்த அடங்கினது. எப்போது மக்கள் விழிப்புணர்வு அடைகிறார்களோ அப்போது அதெல்லாம் அடங்கி விட்டுரும். ஆகவே மக்கள் ஒரு கட்டம் வரை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் மக்களை எழுச்சி கொள்ளும் போது அதெல்லாம் அடங்கி போய்விடும். இதெல்லாம் நடக்கும் ரைட் விங் ஆக்களுக்கு. ஆனால் நான் சொல்வேன், இங்கே வேண்டியது தற்பொருளாதாரம், எம்மை பாதுகாக்கும் பொருளாதாரத்தை தான் நாங்கள் முக்கியமாக ஈடுபடுத்த வேண்டும். அதே போல தாயத்தில் இருக்கும் தமிழத்தில் இருக்கும் எம்மக்களுக்கும் அந்த செயற்பாட்டை நாங்கள் முக்கியமாக செயற்படுத்தி, அங்கும் இதைவிட பாதிப்பு அதிகம் இலங்கையில். ஆகவே அவர்களுக்கும் உணவு உற்பத்தியா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளா இருக்கலாம், அதுகளை நாங்கள் செய்து கொடுத்து அவர்களையும் முன்னேற்றி எமது தாயகம், இப்போது இதை சொன்னால்தான் விளங்கும் ஈஸியாக எல்லோருக்கும், தமிழீழத்தை கட்டி அமைத்தால் இலங்கையும் கட்டி அமையும். பாகிஸ்தானும் இந்தியாவும் வளர்ற போல போட்டு வளர்வார்கள். ஆகவே எமக்கான நிலைப்பாடு வேண்டுமென்றால் தாயகத்தை நாம் பெற வேண்டும். அதற்காக வேலை செய்ய வேண்டும். அங்கிருக்கும் தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனூடாக இந்த பொருளாதாரம் நிச்சயமாக அனைவரையும் பாதிக்கும். பொருளாதாரம் தான் எம்மை எல்லோரையும் காப்பாற்றும். அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் வேலை செய்ய வேண்டும். எம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறுவேன். மிக நன்றி ஜோகலிங்கம். பல முக்கியமான தகவலை பகிர்ந்து கொண்டீர்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, உங்களுக்கு வணக்கம். நன்றி அனஸ். நன்றி நேயர்களே.